இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சாஸ்திர சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சம்மந்தம் உண்டா, சாஸ்திர சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் ஜாதக சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் சம்பந்தம் உண்டா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு விரிவான விளக்கங்களை பார்க்கலாம். பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது, அதாவது இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அந்த புண்ணிய காரியம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சரியான வயசில் அமையறதில்லை. அதாவது காலம் கடந்தும் கல்யாணம் அமையாமல் கவலைப்படுகிற சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பமே இல்லாமல் இருந்தால் கூட திடீர் திருப்பமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அக்கம் பக்கத்தில் கவனிக்கிறோம். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலிதமாகாமல் கவலைப்படுகிற தடங்கள் ஏற்படுகிற சூழல்களையும் ஒரு சில குடும்பங்களில் கவனிக்கிறோம். அதே மாதிரி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் கூட திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லாமல், சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத சந்தேகத்தோடு நடமாடுகிற சூழலையும் பல குடும்பங்களில் பார்க்குறோம் அப்படிங்கிறது யதார்த்தம். இந்த வகையில் ஒருவருக்கு திருமணம் ஏன் தாமதமாகுது, நான் சொல்லக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் தாமதமாவதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்ததுனாலோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ அந்த ஜாதகர் ஜாதகிக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் கலஸ்தார ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பாவக்கிரகம் இருந்ததுனாலோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதி அதாவது ஸ்தான அதிபதி பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ அந்த பெண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படும். வரன் வரும், ஆனால் வந்த வரனெல்லாம் காரணம் இல்லாமல் தடங்களாகக்கூடிய தள்ளி போகக்கூடிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆண்கள் ஜாதகம் செல்லாது. பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல பாவக்கிரகம் வந்தது அப்படின்னா, அதாவது எவ்வளவு வரன் வந்தாலும் அந்த வரன் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் கூட அந்த வரன் மூலமாக வாழ்க்கை அமையாத ஒரு சோகமான சூழல் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. சில பெற்றவங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணுக்கு எத்தனையோ வரன் பார்த்துட்டோம், எவ்வளவோ இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எல்லாமே பார்க்குறாங்க, எந்த குறையும் இல்லாமல் சரின்ட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் நான் ஃபோனில் பேசுகிறேன், இல்லை லெட்டர் போடுறேன் அல்லது 2வது பேசுகிறேன்ட்டு போகிறாங்க. போனவங்க 2வது பேசுகிறதே இல்லை, அந்த ஃபோனை எடுக்கிறதே இல்லை அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா? அதாவது தன்னுடைய பொண்ணுக்கு நம்ம வீட்டில் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட இந்த பொண்ணே யாரையாவது விரும்பி கல்யாணம் பண்ணால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு பெற்றவங்க மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட, அதாவது வீட்டில் பார்த்து பெற்றவங்க பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே காதல் என்ற விஷயத்தில் ஈடுபாடு ஏற்பட்டால் கூட கல்யாணம் அமையாமல் கவலைப்படுகிற சூழல் 8ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இருந்துட்டு இருக்குது. இதுவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல பாவக்கிரகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கடுமையான தடை ஏற்படும். அப்படி தடைகளை மீறி விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு கடுமையான முயற்சி எடுத்து திருமணம் பண்ணினால் கூட அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற எழுத்துக்களை பார்க்க முடியாது. தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத சஞ்சலம் அப்படிங்கிற விஷயத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்களுக்கு மேலாக இந்த இடங்களை பார்வை செய்யக்கூடிய சுபகிரகங்களை கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் விழி பிதுங்கி நிற்கக்கூடிய அனைவருக்குமே நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை.